Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. என்ன மாப்பிள்ள ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் மச்சான், நான் ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா? அப்படி இல்ல, இது உங்க வீடு மாப்பிள்ள, நீங்க எப்ப வேணா வரலாம். அதுவும் ஏதாவது பிரச்சனையை பத்தி பேசணும்னா நீங்க எப்ப வேணாலும் வரலாம் தம்பி. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இல்லங்க, கல்யாணத்தை நோக்கி போறோம், ஏதாவது கேள்வி இருக்கலாம், இல்ல யாராவது ஏதாவது சொல்லி புது பிரச்சனையை கிளப்பி விடலாம், கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக யாராவது ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எப்ப வேணாலும் வரலாம் கேட்கலான்னு சொன்னேன். மாப்பிள்ள, அந்த மாதிரி ஏதோ பிரச்சனையா? அக்கா, ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல தம்பி, உலகத்துல நடக்கிறது தானே. இங்க எந்த கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடந்திருக்கு சொல்லு? இல்லக்கா, நான் அந்த மாதிரி பிரச்சனையோட வரல. கல்யாண சாப்பாடு எப்படி ஏற்பாடு பண்ணலாம், எத்தனை பேர் வருவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பேசி முடிவு பண்ணலாம்னு சொன்னேன். மாப்பிள்ள அதுக்காக தான் வந்திருப்பார் போல இருக்கு. என்ன ரியாக்ஷனே இல்லாம இருக்கான்? மல்லிய பத்தின எல்லா விஷயத்தையும் லெட்டரா எழுதி இவன் கைக்கு பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணோமே. இந்நேரம் இவன் வீட்டையே 2 ஆக்கி இருக்கணுமே. ஒன்னும் பேசாம இருக்கான். அந்த சரவண லெட்டரை கொடுத்தானா இல்லையா? நீங்க பேசிக்கிட்டு இருங்க தம்பி, இதோ வந்துடுறேன். என்னக்கா எப்படி இருக்க? நீ நினைச்ச மாதிரி நடந்துச்சா? சந்தோஷமா இருக்கியா? மொன்னம் கட்டி மல்லிய பத்தி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேனே, அதை என்ன செஞ்ச? அரவிந்த் கிட்ட கொடுத்தியா இல்லையா? நீ சொல்லி நான் செய்யாம இருப்பனா? அரவிந்த் அம்மா கிட்ட கொடுத்து முக்கியமான லெட்டரு மறக்காம கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். லெட்டர் இந்நேரம் அரவிந்த் கைக்கு கிடைச்சிருக்கும், அங்க பிரச்சனை பெருசா இருக்கும். அதை சொல்லதான் நீ ஃபோன் பண்ணிருக்கேன்னு நினைச்சேன். சரி சரி, அப்புறம் கூப்பிடுறேன். சரிக்கா. என்னன்னு தெரியலையே, வீட்டுக்கு வந்திருக்கான், ஆனா நமத்து போன பட்டாசு மாதிரி உட்கார்ந்திருக்கான். நாகு, உனக்கு காஃபி தானே போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன். இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கு தாங்க வந்தேன், அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துருச்சு, அப்படியே பேசிக்கிட்டே விட்டுட்டேன். நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். போயா, இரு நானும் வரேன். தம்பி, காஃபி குடிக்கிறீங்களா இல்ல டீ குடிக்கிறீங்களா? நான் காஃபி டீ எல்லாம் சாப்பிட வரலங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் இங்கே இருங்க. அப்பாடா, இப்பதான் லெட்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? என்ன மாப்பிள்ள, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க? மச்சான், எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசி பழக்கம் இல்லை. அதனால எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் அதை பேசுறதுக்கு எங்க அம்மாவை தான் கூட்டிட்டு வந்திருக்கணும். யோசிச்சு பார்த்தேன், முடிவு சொல்றது தானே, நாமளே பேசி முடிவை சொல்லிடலான்னு நானே கிளம்பி வந்துட்டேன் மச்சான். அவனோட முடிவை சொல்ல வந்திருக்கான். உன்னோட கல்யாணம் கத்தம் கத்தம் தான். என்ன நீ சொல்றீங்க? என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலப்பா, அதுவா வெடிக்குது. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன பிரச்சனை? ஊர்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஊர்லலாம் நாங்க பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் இப்படி காது மூக்குன்னு வச்சு பேசதான் செய்வாங்கன்னு சொன்னாங்க. நான் சட்டெல்லாம் பண்ணலங்க. ஆனா என்ன மாப்பிள்ள? சொல்லுங்க தம்பி, ஆனா என்ன? ஏன் இப்படி இழுக்கிறீங்க? மனசுல இருக்கிறத கொட்டிடுங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசிடுங்க அரவிந்த். கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது. ஆமா ஆமா, நானும் வெளிப்படையா கேட்குறேங்க. நீங்க விஜய் சார் வீட்டுக்கு குழந்தைய பாத்துக்கிற வேலைக்கு தானே போனீங்க? அது வரைக்கும் சரிங்க. ஆனா விஜய் சாருக்கும் உங்களுக்கும் ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சாமே. அப்படிதான் அப்படிதான், ஆரம்பி ஆரம்பி, செம்ம. மச்சான் சொல்லுங்க மச்சான், உங்க தங்கச்சிக்கும் விஜய் சாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? பள்ளி, நீ ஏன் பதில் சொல்லாம இருக்க? பதில் சொல்லு. அது உனக்கும் விஜய் சாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, என் தங்கச்சி அந்த வீட்டுல வேலை தான் செஞ்சா. மச்சான், சும்மா ஏதோ கேள்விப்பட்டு நான் இங்க வந்து கேட்கல. ரொம்ப முக்கியமான விஷயம் என் கையில கிடைச்சிருக்கு.
அதை வச்சு தான் நான் பேசுறேன். நல்லா தலை குனிங்க. அண்ணனும் தங்கச்சியும் தலைய குனிங்க. ஏதோ பெருசா மானம் கௌரவம்னு பொங்குனீங்க, இப்ப பொங்குங்க பாப்போம். மாப்பிள, எங்களுக்கு வேண்டாதவங்க யாரோ இப்படி ஒண்ணு கிளப்பி விட்டுருக்காங்க. ஆனா அதெல்லாம் எதுவும் உண்மை இல்ல. என்ன மல்லி, அப்படியா? அது உண்மை இல்லையா? திருப்பூர் கோயில வச்சு கல்யாணம் நடந்துச்சா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீ தாலியோட தான் இருந்தியா? அப்படி போடு சபாஷ், அப்படி போடு. அக்கா, நீங்க எல்லா விஷயத்தையும் உடைச்சு பேசுவீங்க, உள்ளதா உள்ளபடி பேசுவீங்க, பட்டு பட்டுன்னு பேசுவீங்கல்ல. இப்ப எதுவுமே பேசாம நிக்கிறீங்களே, சொல்லுங்க அக்கா. விஜய் சாருக்கும் மல்லிக்கும் கல்யாணம் நடந்தது உண்மையா இல்லையா? ஏன்பா இந்த மாதிரி கேள்வியை எல்லாரையும் வச்சுக்கிட்டா கேக்குறது? என்கிட்ட தனியா கேட்டிருந்தேன்னா புட்டு புட்டு வச்சிருப்பேன். இப்படி சபையில கேக்குறியேப்பா. ஆமான்னு சொன்னா என் புருஷன் என் தலையை வெட்டிடுவான். மாப்பிள, நான் தான் சொல்றேன்ல, அங்க நடந்ததே வேற. யாரும் உங்களை தேவையில்லாம குழப்பி இருக்காங்க. மா, நீயே சொல்லுமா. ஆமா அரவிந்த், என் அண்ணன் என்ன சொல்றாரோ அதான் உண்மை. மத்தவங்க சொல்றதை நீங்க நம்பாதீங்க. ஆமா ஆமா தம்பி, என் வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ அதுதான் உண்மை. அந்த விஜய் கட்டின தாலிலாம் இல்ல. என் தங்கச்சி அந்த குழந்தைய ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா. அந்த குழந்தை அம்மா இல்லாத குழந்தையா, அதனால மல்லிய அம்மாவா நினைச்சு பழகிட்டா. அதான் மாப்பிள, 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. மச்சான், அவ அம்மா மாதிரி இருந்தாங்கன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க மச்சான். அதுக்காக கழுத்துல தாலியலமா போட்டுப்பாங்க? அப்பாடா, இந்த நாளுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் போட்டு ஓட, சட்டு புட்டுன்னு மேட்டரை முடிச்சுட்டு கிளம்பி போ. நீ கொடுத்த நகையெல்லாம் இப்பவே எடுத்து தரேன், வாங்கிட்டு போ. மாப்பிள, அந்த குழந்தை வெண்பா இருக்கல்ல, அடிக்கடி உன் கழுத்துல ஏமா தாலி இல்லைன்னு கேட்டதுக்காக ஒரு மஞ்ச கயிறை அவளே தாலியா கழுத்துல கட்டிக்கிட்டான். அவ்வளவுதான். வேண்டாதவங்க யாரோ தான் தாலிங்கிறத பெருசு பண்ணி சொல்லியிருக்காங்க மாப்பிள. அப்படியா மல்லி? அறிவு கெட்டவளே, இப்பயாவது உண்மையை சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதுதானே. எப்படி தலையாட்டுறா பாரு. இவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். நமக்கு தேவை இந்த கல்யாணம் நிக்கணும். அதுக்கு நாம பண்றத பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா நீயும் விஜய் சாரும் ஒரே ரூம்ல ஒரே பெட்ல. இதெல்லாம் ரொம்ப அபார்டங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது மாப்பிள. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி பேசுறோங்கிற பொறுப்பு இல்லாம உங்களுக்கு தோன்ற கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுங்க. உங்க தங்கச்சியை பத்தி வேற யாராவது இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டா நீங்க தாங்குவீங்களா? மச்சான் இருங்க மச்சான், நான் இன்னும் முழுசா பேசியே முடிக்கல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க பொண்ணு தப்பானவ, ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, இன்னொருத்தரோட தாலி கட்டி வாழ்ந்திருக்கா, அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்ல வரீங்களா? அக்கா, ஏன் இப்படி எல்லா முடிவும் நீங்களே எடுக்கிறீங்க? என்னையும் கொஞ்சம் பேச விடுங்களேன். இத பாருங்க மாப்பிள, இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணுங்கிறது என்னோட கனவு. மல்லி அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. அவளுக்கு ஒரு அண்ணனா நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல. தயவு செஞ்சு தப்பா எந்த முடிவு எடுத்துறாதீங்க மாப்பிள. மச்சான், எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, எனக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. நான் முடிவு பண்ண வேண்டாமா? இங்க பாருங்க தம்பி, நான் இவர மாதிரி எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஊர் உலகத்துல 1000 சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் கேட்க கூடாது. அதுல உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். நாங்க சொல்றத நம்பி இந்த கல்யாணத்தை நடத்துறதா இருந்தா நடத்துங்க. இல்லையா நிப்பாட்டிட்டு நீங்க பாட்டு கிளம்பி போங்க. எங்க பொண்ணுக்கு யாராவது ஒருத்தன் எங்கேயாவது நல்லவன் பிறந்திருப்பான். ஏய், ஏண்டி கல்யாணத்தை நிறுத்துறதுலே மும்முரமா இருக்க? அதுக்காக யார் யாரோ பண்ண தப்புக்காக ஏன் புருஷன் கண்டவங்க கிட்ட தலை குனிஞ்சு நிக்கிறத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஏய் சுமாரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன கொஞ்சம் பேச விடுங்க. பட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்புப்பா. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி யாரோ ஒரு புறம்போக்கு எங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கான். பாருங்க. இந்த லெட்டர் எழுதின புறம்போக்கு யாருன்னு பார்த்து அவனை இழுத்து வச்சு தலையில மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துறன்னு சொல்ல வந்தா நீங்க ஏன் இப்படி ஆளாளுக்கு எமோஷனல் ஆறீங்க? அட பாவி, இவன் என்ன இப்படி பல்ட்டி அடிக்கிறான்? மாப்பிள, இதை நீங்க நம்பல? நம்பல தானே மாப்பிள? மச்சா, நான் என்ன முட்டாளா இந்த மாதிரி மொட்டை கடிதாசெல்லாம் நம்புறதுக்கு?
நெஞ்சில உண்மையும் மனசுல துணிச்சல் இல்லாத கோலை தான் இந்த மாதிரி மொட்டை கடி எல்லாம் போடுவான். ஐயோ மச்சான், இருங்க மச்சான். யாரு கூடிய கெடுக்கலாம், யாரு வாழ்க்கையில மண்ணள்ளி போடலான்னு கங்கணம் கட்டிட்டு சுத்துறவங்க நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நாம தான் மச்சான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்கெல்லாம் சோத்த தின்னு வாழ்ற ஜென்மங்களே கிடையாது. அவ்வளவுதான் மச்சான் சொல்ல முடியும். அந்த மாதிரி முண்டங்க கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கொல்லிக்கட்டை எடுத்து கண்ணில் வைக்கணும் மச்சான். தம்பி நீங்க பேசிக்கிட்டு இருங்க. அதான் விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. அடுப்புல பால் இருக்கு, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிக்கா. பேசிக்கிட்டு இருங்க. மல்லி, நீ எதுக்கு அழுகுற? யாரு தப்பு பண்ணுவா, யாரு தப்பு பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மல்லி. இது பாரு மல்லி, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எனக்கு தெரியும். உன் கண்ணை பார்த்த அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், ஒரு லக்ஷ்மி என் வீட்டுக்கு வர போறான்னு. எவனோ ஒரு முடிச்சு வைக்க உன்னை பத்தி சொன்னா நான் நம்பிடுவேனா? ஐயோ, கழுவி கழுவி ஊத்துறானே. அதுவும் அந்த விஜய் சார் இருக்காரு, அவர்லாம் தெய்வம் மல்லி. அவர் கண்ணில் ஒரு கோவம் தெரியுதுல்ல, ரொம்ப நேர்மையா இருக்கிறவங்களுக்கு தான் அப்படிப்பட்ட கோவம் இருக்கும். ஆமா, இவர் உலகத்தையே கண்டவர் இவரு. பெருசா பேசிக்கிட்டு இருக்கான். மச்சான், நான் இதை எதையுமே நம்பல. அவங்க சொல்றதுல ஒன்று ரெண்டு உண்மை கூட இருக்கலாம், அதுக்காக அவங்க சொல்றதுலாம் உண்மையாராது மச்சான். மல்லி, மொத்தத்துல உன்னோட பக்கமும் விஜய் சார் பக்கமும் உண்மை இருக்கு, இதை நான் நம்புறேன். மச்சான், என்ன கும்பிடாதீங்க மச்சான். நான் இந்த மாதிரி சில்லறைங்களாம் நம்பி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். மல்லி கடவுள் கொடுத்த பொக்கிஷம், அதை அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேன் மச்சான். மச்சான், நான் இங்க வந்ததே இந்த லெட்டர்ல இருக்க கையெழுத்தை வச்சு, இதை எழுதினவன் உங்க யாருக்காச்சும் தெரிஞ்சவங்களா இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சு அவங்க கையை உடைக்கணும் மச்சான். தம்பி, முதல்ல இந்த காஃபியை குடிங்க குடிங்க. அது ஐயோ, என்னக்கா இந்த கையெழுத்தை வச்சு எழுதுன அந்த முட்டாளை கண்டுபிடிக்கல நினைச்சா இப்படி பண்ணிட்டீங்களேக்கா. தம்பி, நம்ம ஒரு நல்ல காரியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு? யார் என்ன யோசிச்சாலும் நாம நல்லதே நினைச்சிட்டு போவோம். எல்லாம் கடவுள் பாத்துக்குவாரு. அதுவும் சரிதான், எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு. நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். தம்பி, நான் போய் காஃபி. ஐயோ அக்கா இருக்கட்டுங்க, நான் அடுத்த தடவை வரும்போது குடிச்சுக்கிறேன். சாரி தம்பி, பரவாயில்லக்கா, எனக்கு இப்ப டைம் ஆயிருச்சு, ட்ரிப் இருக்கு. சரியா மல்லி, நான் உன்ட்ட அப்புறம் பேசுறேன். வரேன் மச்சான். ஐயோ, அந்த லெட்டரை நான் தான் கைப்பட எழுதினேன். காஃபி கொட்டி எழுத்தெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு பார்த்தா இந்த ஆள் அதை கையில வச்சுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, என் கையெழுத்து வேற இந்த ஆளுக்கு நல்லா தெரியும். கண்டுபிடிச்சா என் கழுத்தை ஒரே சீவு தான். நாகோ, நாகே, வரையா. ஐயோ, என்னையா இந்த லெட்டரை யார் எழுதிருப்பான்னு நினைக்கிறேன்? என்னையா என்கிட்ட கேக்குற? இந்த லெட்டரை யார் எழுதினாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட கேட்காம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள கேட்பாங்க. யார்கிட்ட கேட்டா உண்மை தெரியுமா அவங்க கிட்ட தானே கேட்க முடியும். அப்ப இந்த ஆளுக்கு நாம தான் லெட்டர் எழுதணும்னு தெரிஞ்சு போச்சா? பெருசா சீன் போட்டாதான் தப்பிக்க முடியும். என்கிட்ட கேட்டா என்னைய உண்மை தெரிய போகுது? ஏதோ நான் தான் எழுதின மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த மாதிரி மொட்டை கடுதாசி எல்லாம் எழுதணும்னு? அது யாரோ எங்கேயோ இருக்க அறிவில்லாதவன் எழுதியிருப்பான். அதை வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. ஏய், உன்னை கேட்டா உன்னை சந்தேகப்பட்டு கேட்கறங்கிற அர்த்தம் இல்ல. உனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இதை எழுதியிருப்பாங்க. உன்னை கேட்டு முடிப்படலான்னு பார்த்தா இந்த குதிக்கிறே நீ. ஆஹா, இவரு நான் தான் நினைக்கலையா? நான் தான் தேவையில்லாம எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னு கத்திட்டேனா? என்னாச்சு உனக்கு? அப்பவும் அப்படிதான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு மாப்பிள்ளை கிட்ட எடுத்தோம் கவுத்தோன்னு பேசின. அது இல்லையா, நான் அப்பப்ப சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுவேன்.
அதை வச்சு நீ என்ன சந்தேகப்படுறியோன்னு நினைச்சு பயந்து கத்திட்டேன். எனக்கு எந்த விஷயத்துல யாரை சந்தேகப்படணும் நல்லா தெரியும். நீலாம் தப்பு பண்ணுவ, ஆனா கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்குலாம் நீ பண்ண மாட்ட. ஓ, அந்த அளவுக்கு நீ என்ன பத்தி தப்பா கணக்கு போட்டு வச்சிருக்கியா? சூப்பர் சூப்பர். இந்த லெட்டரை உனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் எழுதியிருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். சரவணனை இந்த ஆளுக்கு தெரியாதே, வேற யார சந்தேகப்படுறாரு? யார் யாது எனக்கு தெரிஞ்சவங்க? ஊர்ல வந்து நம்மள அசிங்கப்படுத்திட்டு போச்சே, நம்ம மானத்தை காத்துல பறக்க விட்டு போச்சே, அந்த போதும் பொண்ணு, அந்த அம்மா தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கணும். ஓ யோ, சூப்பர்யா. எப்படியா கண்டுபிடிச்ச? அந்த அம்மாவை தவிர நம்ம மேல இவ்வளவு பெரிய பகையோட யார் இருக்கா? மல்லி வாழ்க்கையை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு வெறியோட இருக்கிற ஒரே அம்மா அதுதான். நான் அந்த அம்மாவை சும்மா விட மாட்டேன். என்னையா செய்ய போற? நம்ம ஒதுங்கி போனா அந்த அம்மா சும்மா இருக்காது போல இருக்கு. நேர்ல போய் வேப்பல அடிக்க போறேன், அப்பதான் அது சரியா வரும். அப்பா, நம்மள கண்டுபிடிக்கல. இனிமே நிறைய இடம் போனா என்ன, வலம் போனா என்ன, நம்ம மேல விழுந்து பிராண்டாம இருந்தா சரிதான். வீடு பெருசா இருக்கிற அளவுக்கு மனசு பெருசா இல்ல. கடவுள் கெட்டவங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கான். அண்ணே, ஒரு 5 நிமிஷம் இருங்க. வெயிட் பண்றேன் சார். இந்த செக்யூரிட்டி எங்கேயாவது போய் தொலைஞ்சிடறான். வாசல்ல வந்து யாராவது ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. யாரு இப்போன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்கிறது? இவன் இதுக்கு இங்க வந்து நிக்கிறான்? அவன் தங்கச்சி கல்யாண பத்திரிகையை கொடுக்க வந்திருப்பானோ? ஆனா ரொம்ப கோவமா வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. வா பாபு, வா பாபு, உள்ள வா. குழந்தைங்களா சௌக்கியமா இருக்காங்களா? அட உள்ள வா பாபு, வா 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 வா, உள்ள வா, உட்காருப்பா. பாட்டி, ரஞ்சிதா, இது மல்லியோட அண்ணன் பாபு. பாபு, காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறியா? ஒண்ணும் வேண்டாங்க. நான் உங்க வீட்டுல கை நினைக்க வரல. ஒருத்தங்க வேண்டாம் நாங்க முடிவு பண்ணிட்டா அவங்க வீட்டு தண்ணி கூட தீட்டு நினைக்கிற குடும்பம் எங்க குடும்பம். எதுக்கு நீங்க தேவையில்லாம எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாபு, நாங்க என்ன தொந்தரவு பண்ணோம்? என் தங்கச்சி பண்ணது தப்பு தாங்க. என் வீட்டோட கஷ்டமோ இல்ல என் பொண்டாட்டி தப்பான வழி காமிச்சாலோ, என் தங்கச்சி தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா, அதுக்காக துரத்தி துரத்தி அடிப்பீங்களா? தேடி தேடி வந்து அவமானப்படுத்துவீங்களா? நீங்க என் வீடு தேடி வந்து சொன்னதும் என் தங்கச்சியை கூட்டிட்டு வர நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனா 2 நாள் ஆச்சுங்கிறதுனால என் ஊருக்கு வந்து மொத்த ஊரு சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. எங்க ஊருக்குள்ள எங்களால் தலை காட்ட முடியாம போயிடுச்சுங்க. என் தங்கச்சி பண்ண தப்புக்கு தண்டனை ஏத்துக்கிட்டு அடுத்த கட்ட வேலைக்கு நாங்க போயிட்டோம். நான் சொன்ன மாதிரி என் தங்கச்சியை இந்த வீட்டுல இருந்து வர வச்சுட்டேன். அதுக்கப்புறமும் உங்க ஆத்திரம் அடங்கலையா? இன்னும் ஏன் எங்க வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்க? நாங்க குடும்பத்தோட செத்து போனதா உங்களுக்கு நிம்மதியா? இவன் எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறான்னு தெரியலையே. அந்த மல்லியை நாம ஒன்னும் துரத்தி துரத்தி அடிக்கவும் இல்லை, ஆனாலும் எதையோ சொல்லிட்டு வந்து நிக்கிறானே. பாட்டி, என்ன சொல்றாரு இவரு? எனக்கே புரியலடி, பேசாம இரு. சொல்லுங்கம்மா, நாங்க ஊர்ல அசிங்கப்பட்டதெல்லாம் போதாதா? புதுசா நாங்க வாழ வந்த இந்த ஊர்லயே அசிங்கப்பட்டோமா? இங்க பாரு பாபு, உன் தங்கச்சி தப்பு பண்ணா, அத உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஊருக்கு வந்த உன்கிட்ட சொல்லிட்டேன். அவளும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. அதுக்கப்புறம் நாங்க எங்க வேலையை தான்ப்பா பாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒன்னும் அவளை தொந்தரவு பண்ணல. பொய் சொல்லாதீங்கம்மா. இன்னும் உங்களுக்கு கோபம் தீரல. மறுபடியும் ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு பண்ணித்தான் இருக்கீங்க. என் தங்கச்சி எப்பவுமே இந்த வீட்டையோ இந்த வீட்டுல வாழ்ந்த வாழ்க்கையோ மறக்கணுங்கிறதுக்காக தான் அவளுக்கு உடனடியா ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். என் தங்கச்சி என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. அந்த வாழ்க்கையும் கெடுத்து அவளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்காமா? ஐயோ பாபு, நான் ஒன்னும் பண்ணலன்னு சொல்றேன்லப்பா. கொஞ்சம் கூட அர்த்தமே புரியாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. இந்த பார், உன் தங்கச்சி மல்லி இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சோம்.
என் பையன் மேல ஆசைப்படக்கூடாதுன்னு தடுத்தோம், அவ போயிட்டா. அதுக்கப்புறம் அவ கல்யாணம் பண்ணி போனா என்ன, கட்டையில போனா எனக்கு என்னப்பா? நாங்க என் பையனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க எதுக்கு உன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கணும்? நான் நம்ப மாட்டேமா. உங்களை தவிர என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற எண்ணம் வேற யாருக்குமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.